ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வேதத்திலிருந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். பெருக்கத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனங்கள் ஏராளமான வசனங்கள் இருக்கிறது. வாக்குத்தத்தமாக சொல்லப்பட்டதான வசனம் எபிரேயர் 6:14 இருக்கிறது. நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோமே, ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலிருந்து இந்த பெருக்கத்தை பற்றி நாம் படிக்க ஆரம்பித்தோம். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் இந்த புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையிலையும் என்ன செய்யலாம், படிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் பெருக்கத்தை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா என்று தேடி பார்த்தபோது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 9வது வசனத்தில் பார்க்கும்போது, திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்தின் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர் முன்பாகவும் நிற்க கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் பெருக்கம் என்பது திரளான ஒரு கூட்டம், அதாவது தெய்வ பக்தியுள்ள, அல்லாவிட்டால் தேவ சாயலை பெற்ற, திவ்ய சுபாவத்தினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய, தேவ ஜனத்தினுடைய ஒரு கூட்டம். அந்த கீழே நீங்கள் படிக்கிற சமயத்தில் இவர்கள் யார் என்பதை பற்றி 13ஆம் வசனத்தில் படிக்கிறீர்கள். 13ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? வெள்ளை அங்கி என்று சொன்னால், அதாவது இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து அநேக சபைகளிலே நாம் வெள்ளை அங்கிகளை போட வேண்டும், ஆராதனைக்கு வரும்போது வெள்ளை அங்கி போட வேண்டும் என்று வெள்ளை அங்கிகளை வலியுறுத்துவார்கள். அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் வெள்ளை அங்கி தான் போட வேண்டும் என்பதும் இல்லை. நீங்களெல்லாம் வெள்ளை அங்கி போட்டு வந்தால் பார்க்கறதுக்கு நன்றாகத்தான் இருக்கும். ஒரு யூனிஃபார்மிட்டி, எல்லாரும் ஒரே போல உடுத்தி வருகிற சமயத்தில் அங்கே ஐஸ்வர்யவான் என்றும் இல்லை, ஏழை என்றும் இல்லை. பொன் வஸ்திரம் தரித்து மினுக்கான பொன் அணிந்து மினுக்கான வஸ்திரம் தரித்து வருகிற ஒருவனை பார்த்து நீ இங்கே உட்கார் என்றும், இன்னொருவனை நீ அங்கே உட்கார் என்றும் சொல்லக்கூடிய பேதகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிறது அல்லவா என்று அங்கே யாக்கோபு நிருபத்தில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆகவே அந்த விதமான பேதகங்கள் ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் ஒரே விதமாக வெள்ளை வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது, வெள்ளை வஸ்திரம் அது பல்லாயிரக்கணக்கான பணத்தை கொடுத்து வாங்கினாலும் பார்க்கறதுக்கு எல்லாமே ஒன்றாகத்தான் என்ன செய்யும், பகட்டாக தெரியாது. அந்த அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சபையில் அவர்கள் வெள்ளை அங்கியை வலியுறுத்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது எல்லாரும் வெள்ளை அங்கி உடுத்து கொண்டு வருவார்கள். அதில் யாராவது தப்பி தவறி வேறு ஒரு கலரில் அங்கி உடுத்து கொண்டு வந்தால் அவர்களுக்கே ஒரு விதமாக ஒரு மனதில் ஒரு கஷ்டம். எல்லாரும் வெள்ளையாக இருக்கிறார்கள், நான் மாத்திரம் கலராக இருக்கிறேனே. அப்படி என்றால் அவங்களுடைய நிறத்தை சொல்லவில்லை, அவங்களுடைய உடையின் நிறத்தை சொல்லுகிறேன். அப்படி அவர்களுக்கு ஒரு விதமான மனதில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி என்று கூட சொல்லலாம். ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு வித்தியாசமான மனப்பான்மை வந்து அதுக்கு அடுத்த வாரத்தில் எப்படியாவது போய் ஒரு வெள்ளை வஸ்திரத்தை வாங்கி கொண்டு வந்து உடுத்தி கொண்டு வருவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விதத்தில் அந்த வேறுபாடு இல்லாமல், பேதகங்கள் இல்லாமல் ஒரு யூனிஃபார்மிட்டி, எல்லாரும் சமம், உடையிலே ஒரு சமம். அது ஞாயிற்றுக்கிழமை வருகிற சமயத்தில் மட்டும் அதை காட்டிவிட்டு மற்ற நாட்களில் அது காட்டாமல் போனால் அதுவும் சரியில்லை. கல்யாணத்துக்கு கூட வெள்ளை விடுத்திருப்பார்கள். அதுக்கு பிறகு நீங்கள் ரிசப்ஷனில் பார்க்குற சமயத்தில் அப்படி தலைகளாக மாறிடும். அப்படி மாறுற சமயத்தில் அது மட்டும் இல்லை, நடைமுறையில் வெளி தோற்றத்தில், அது நான் இன்னொரு இடத்துல இயேசு சொல்லுவார், வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. உண்மையிலே உள்ளத்தில் வெள்ளை உடுக்காமல், உள்ளத்தில் வெள்ளை இல்லாமல்
வெளியிலே மாத்திரம் வெள்ளை இருந்தால் சரிய அல்ல, உள்ளத்திலே, அதாவது வெளியிலே நீங்கள் வெள்ளை உடுத்தாட்டாலும் உள்ளத்திலே நீங்கள் வெள்ளையா இருந்தால் அதுதான் நீங்கள் அங்கே கர்த்தருக்கும்பாக நிற்கிறதான அந்த முதற்பலனான ஒரு கூட்டத்திலே நீங்கள் சேர முடியும். 1000 வருட அரசாட்சியிலே நீங்கள் பங்கு பெற முடியும். இயேசுவின் வருகையிலே நீங்கள் என்ன செய்ய முடியும்? பங்கு பெற முடியும். முதற்பலனானவர்கள் இவர்களே என்று இன்னொரு இடத்திலே சொல்லி இருக்கிறது. நீங்க என்ன செய்யலாம், வாசிக்கலாம். முதற்பலன்கள் கர்த்தரால் மீட்டு கொள்ளப்படுகிறவர்கள். 13ஆம் வசனத்தில் கீழே உள்ள வசனத்தை படிக்கும்போது, அதற்கு நான் ஆண்டவரே இவர்கள் யார் என்று கேட்கிற கேள்விக்கு யோவான், ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றான். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ நம்முடைய உடையை இரத்தத்திலே தோய்த்து வெளுக்கிறது என்பதை பற்றி இங்கே சொல்லவில்லை. இது நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ ரட்சிக்கப்பட்ட கூட்டம், ரட்சிப்பை பெற்ற கூட்டம். அது மாத்திரமல்ல, அந்த ரட்சிப்பு அது எப்படி இருக்க வேண்டும்? ஆங்காங்கே புள்ளி புள்ளியாக இருந்தால் அது இந்த கூட்டத்தில் சேர்வதற்கு தகுதி இல்லை. நீங்கள் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிற அந்த கூட்டத்துக்குள்ளாலே வெண்வஸ்திரம் தான், ஆனால் அங்குமிங்குமாக சில கரைகள் இருக்கிறது. சில வாழைக்காய் கரையாக இருக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு சாப்பிடும்போது வந்த கரையாக இருக்கலாம், சில சமயத்தில் அது வேறு இரத்த கரையாக இருக்கலாம். இப்படி பலவிதமான கரைகள் இருக்கிறது அல்லவா? அது ஏதாவது ஒரு கரைகள். வேதத்தில் மாம்சத்தால் கரைப்பட்டதான வஸ்திரத்தை என்ன செய்யுங்கள்? வெறுத்து தள்ளுங்கள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். மாம்சத்தால் கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். இப்போ நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரம் என்ன செய்ய? ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைகள் உண்டு. அவர்கள்தான் என்ன செய்ய முடியும் என்றால் இந்த கூட்டத்தோடு கூட சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். இவர்களை பற்றி நீங்கள் விசேஷம் என்ன பாருங்க. 15ஆம் வசனத்தில் படிக்கிற சமயத்தில், இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் முன்பாக இருந்து, இரவும் பகலும், அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக, பரலோகத்திலே இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. பரலோகத்திலே தேவாதி தேவன் வீற்றிருக்கிற அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக பரலோகத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். பரலோகத்தில் போய் சேர வேண்டும் என்றால் வஸ்திரம் தோய்த்து வெளுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். வெண் வஸ்திரத்தை ஞாயிற்றுக்கிழமையிலே நீங்கள் போட்டு வந்தால் மேடையிலே, இப்போ நான் பொதுவாக வேறு கலர் போடுவதில்லை, மேலேயாவது பாதியாவது 50-50, முழுமையாக இல்லாவிட்டாலும் அட்லீஸ்ட் வெளியில் மேலே பார்க்குற சமயத்தில், அது ஒரு பல கிறிஸ்தவ சபைகள், பிரார்த்தனை சபைகளில் நாம் பார்ப்போம் என்றால் முழுமையாக வெள்ளை அங்கி தரித்திருப்பார்கள். ஆகவே அந்த விதத்தில் ஒரு யூனிஃபார்ம் நமக்கு இருந்தால், கொஞ்சம் ரொம்ப அடிக்கிற கலர் இல்லாமல் கொஞ்சம் நம்ம நல்ல டீசெண்டான ட்ரெஸ்ஸுகளை போட்டு கொண்டு வருவது என்பது நல்லதுதான், அவசியம்தான். ஆனால் அதே வேளை இங்கே சொல்லப்படுவது அதை அல்ல. இங்கே சொல்லப்படுவது எது என்று சொன்னால், நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை பற்றி சொல்லியிருக்கிறது. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடையவர்கள். இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாததா இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கரைபடாத வஸ்திரத்தை உடையவர்களாக இருந்து அதை காத்து கொண்டு, தங்கள் வஸ்திரத்தை காத்து கொண்டவர்கள். பிரசங்கின் புஸ்தகத்தில் என்ன படிக்கிறோம்? உன் தலைக்கு எண்ணெய் குறையாமலும் உன் வஸ்திரம் வெண்மையாயும் இருக்க கடவது என்று சொல்லி இருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அர்த்தம் என்ன? தலைக்கு எண்ணெய் என்றால் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தலையை குறையாமல் இருக்க வேண்டும். தலையில எண்ணெய் குறைந்தால் நீங்கள் உடனே என்ன செய்கிறீர்கள்? குளித்த பிறகாவது கொஞ்சம் எண்ணெயை தேய்த்து அப்புறம் தலையை சீவினால் என்ன, தலை பார்ப்பதுக்கு அழகாக இருக்கும். தலையில் எண்ணெய் போடாமல் என்ன அப்படியே பறக்கும், தலை ஒரு மாதிரி பார்ப்பதற்கு அழகாக இருக்காது. ஆகிய நல்லா தான் எண்ணெயை கொஞ்சம் பூசி
குளிக்கும் பொழுது எண்ணெய் தேய்த்து குளிப்பது, அல்லாவிட்டால் குளித்த பிற்பாடு சில ஆட்கள் கொஞ்சம் எண்ணெய் லேசாக பூசிக்கொள்வார்கள். இப்போ தலை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழகாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நல்ல ஒரு கர்த்தருக்கும்பாக பார்ப்பதற்கு அழகாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழகாக இருக்க வேண்டும் என்றால் தலைக்கு அபிஷேகம் குறையாமல் இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் எங்கேயாவது போய் பெற்றுக்கொள்ளக்கூடாது. எங்கேயாவது என்று சொன்னால் பல இடங்கள் இருக்கிறது. ஆங்காங்கே நீங்கள் போய் என்ன செய்யக்கூடாது? தலையை வைக்கக்கூடாது. ஏதாவது ஒருத்தர் தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொல்லுவார்கள். தீர்க்க தரிசன கூட்டம் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார்கள். நோட்டீஸை நீங்கள் பெற்றுக்கொண்டு அந்த இடத்துக்கு போய், இவர் மகா தீர்க்கதரிசி, இவர் தலையில் கை வைத்தால் எனக்கு நிறைய அபிஷேகம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை கை வைத்து ஜெபிக்க சொன்னால், எல்லா ஊழியக்காரிடத்திலையும் நீங்கள் கை வைத்து ஜெபிக்க கேட்கக்கூடாது. ஆமென். 30 வருஷம் விசுவாசியாக இருந்தாலும் புதிதாக ஒருத்தர் பிரசங்கம் பண்ண வந்து விட்டார் என்றால் அதில் 2 தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார்னா போதும், அவ்வளவுதான். அங்கே போய் கூட்டம் என்ன செஞ்சிடும்? குவிந்து விடும். அருமையார்களே, சபையில் 30 வருஷமா 25 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா இருக்கிற ஊழியக்காரர், அவருடைய கை எப்படி, கால் எப்படி, அவருடைய இருதயம் எப்படி, அவருடைய வாழ்க்கை எப்படி என்று உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நன்றாக தெரிந்திருக்கும் என்றால் உபதேசத்தில் சரியானவரா இல்லையா, வாழ்க்கையில் சரியானவரா இல்லையா என்றெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள். அவர் உங்கள் தலையில் கை வைத்து ஜெபிப்பது சரியானதா, அல்லது உலகத்தில் உள்ளவர்கள் ஆட்கள் எல்லாரும் உங்கள் தலையில் கை வைத்து யார் வேண்டுமானாலும் கை வைக்கலாம் அப்படி என்று நீங்கள் நினைத்து போய் ஜெபம் பண்ண நிற்பீர்கள் என்று சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையிலே ஆபத்தாக முடியும். ஆக சீக்கிரமாய் யார் மேலும் கைகளை வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் எங்களுக்கு ஆபத்து. எல்லார் மேலும் சீக்கிரமாக என்ன செய்யாதே, கைகளை வையாதே. அதே போல எல்லாரிடத்திலையும் சீக்கிரமாக என்ன செய்ய வேண்டும்? கைகளை வைப்பதற்கு தலைகளை காட்ட வேண்டாம். அப்படி செய்தால் அவருடைய துர்க்கிரியைகளுக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாய் மாறுவீர்கள். அவர்களுடைய அந்த வாழ்க்கையும் அந்த அசுத்தமும் உங்கள் வாழ்க்கையிலே அது கடந்து வரும். ஆகையினால் நாம் மிகவும் கவனமாக எச்சரிக்கையாய் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் தலையிலே அபிஷேகம் அது இருக்க வேண்டாம். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு அப்படி என்றால் எங்கே பாஸ்டர் போகிறது? நீங்கள் தான் ஓடி போயிடுறீங்களே, உங்களிடத்துல வந்து தலையில் கை வைக்க முடியவில்லையே, நாங்கள் எப்போ எங்கே என்ன செய்வது? ஆகவே தான் நாங்கள் அலைகிறோம். எங்கேயும் அலைய வேண்டாம். உங்களுக்கு அபிஷேகத்தை ஊற்றுகிறவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்களும் நானும் பெந்தேகோஸ்தே நாளிலே 120 பேர் யாரிடத்தில் போய் தலையில் கை வைக்கும்படி கேட்டார்கள்? யார் அவருடைய தலையில கை வைத்து அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணினார்கள்? ஒருவரும் இல்லை. 120 பேர் மேல் வீட்டறையிலே 10 நாட்கள் அவர்கள் ஜெபத்தில் தரித்திருந்தார்கள். அவர்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் வல்லமையா இறங்கி வந்தார். கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகையினாலும் ஊராக நம்ம போய் அபிஷேகத்துக்காக நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. அறை வீட்டுக்குள்ளே தான் அபிஷேகம் இருக்கிறது. அறை வீட்டுக்குள்ளே தான் அபிஷேகம் இருக்கிறது. அறை வீட்டுக்குள்ளாக நாம் இருந்து ஜெபிக்கும் பொழுது, தரித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, எவ்வளவு நேரம் அதிகமாய் தேவ பாதத்தில் சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம ஜெபிக்கிறோமோ அதை பொறுத்து அந்த அபிஷேகம் நம்முடைய தலையின் மேல பெருகும். விசுவாசிக்க தேவ பிள்ளை கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிடைக்கிற நோட்டீஸ் எல்லாம் தூக்கிட்டு போகாதங்க. அதை வாங்கினாலே அபிஷேகம் குறைஞ்சிரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அரசியல் பேசுறது போல நினைத்து விடக்கூடாது. இது உண்மையை நான் பேசுகிறேன். அநேக சமயத்தில் அநேக விசுவாசிகள் திடீரென்று அவர்களுடைய சுபாவங்கள் மாறிவிடுகிறது, அவருடைய வாழ்க்கையில் நிலைமைகள் மாறிவிடுகிறது, ஆசீர்வாதம் குறைந்து போகிறது. இதெல்லாவற்றுக்கு காரணம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கிறதான சமயத்தில் அவைகளுக்கான காரணங்கள் இந்த அபிஷேக கோளாறுகள்.
அபிஷேக கோளாறுன்னு ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டதான பிசாசு அவனும் வந்து என்ன செய்வான்? இறங்குவான். அவனும் வந்து என்ன செய்வான்? இறங்குவான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அபிஷேகத்தை நம்ம குறித்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் இங்கே நம்ம அந்த வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி என்ன பார்க்கிறோம்? அதாவது நம்முடைய வஸ்திரம் வெள்ளையாக இருக்க வேண்டும். வஸ்திரம் வெள்ளையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வெள்ளையாக இந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறதான இவர்கள் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இவர்கள் இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் சேவிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 2 விஷயத்தை நாம் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று என்னவென்று சொன்னால், பூலோகத்திலே இரவும் பகலும் கர்த்தருடைய ஆலயத்திலே சேவிக்கிறவர்கள் தான் அங்கேயும் ஒரு வெண் வஸ்திரம் தரித்து சேவிக்க முடியும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில நபர்கள் இப்பொழுது ஆன்லைன்லேயே நாங்கள் பார்த்து கொள்கிறோம். ஆன்லைனில் இருந்து நீங்கள் அபிஷேகத்தை வாங்கவே முடியாது. ஆன்லைனில் நீங்கள் என்ன செய்யலாம்? சாப்பாடு ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கு வரும். என்னெல்லாம் சொமேட்டோ, அப்புறம் ஸ்விக்கி, இதெல்லாம் இருக்கிறது. அதே போல் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் அபிஷேகத்தை வீட்டுக்கு அனுப்புகிறதான ஆன்லைன் பிஸ்னஸ் இங்கே இல்லவே இல்லை. அப்படி யாராவது ஒருத்தர் ஊழியக்காரர் அவர் அப்படி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணினால் அவர் வேதத்துக்கு புறம்பானவர். முன்பே எவ்விதமாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த ஒரு சில ஊழியர்கள் ஆன்லைனில் அவர்கள் நாங்கள் ஜெபம் பண்ணி, இப்பொழுது நடக்கிறது, எண்ணெயை ஜெபம் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் அதை நெற்றியில் பூசிக்கொள்ளுங்கள், அபிஷேகம் கிடைக்கும். தவறு. அதே போல் நாங்கள் கர்ச்சிப்பில் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை இறக்கி நாங்கள் உங்களுக்கு அனுப்புகிறோம், நீங்கள் அதை வாங்கினால். இன்னும் சிலர் அதை வாங்கும்போது பணத்தை கொடுத்து வாங்கணும், சும்மா இல்லை, பணத்தை கொடுத்து வாங்கணும். இல்லைன்னா சில ஆட்கள் வேறு சிலதெல்லாம் இப்போ இறங்கி இருக்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் அபிஷேகத்தை இறக்கி ஜெபம் பண்ணி அபிஷேகத்தை இறக்கி உங்கள் வீட்டுக்கு அனுப்பினா உங்களுக்கு அபிஷேகம் வரும் என்று சொல்லுகிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், வியாபாரிகள், கிறிஸ்தவ வியாபாரிகள், கிறிஸ்தவ பெந்தேகோஸ்தே வியாபாரியாக இருக்கலாம், இல்லை எந்த வியாபாரியாக இருக்கலாம், அப்படிப்பட்டதான ஆட்களை குறித்து நாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கரங்களை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகினால் there is no ஆன்லைன் அபிஷேகம். அபிஷேகம் என்பது அது நீங்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும், அல்லது நீங்கள் தேவனோடு எப்போதும் அந்த தொடர்பில் இருக்கும் பொழுது தான் அந்த அபிஷேகம் உங்கள் மேலே வந்து என்ன செய்யும்? இறங்கும். அதை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தில் இருந்து பார்க்கிறீர்கள். 11ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், பின்பு நான் அவரை நோக்கி, குத்துவிளக்குக்கு வலதுபுறமாகவும் அதற்கு இடதுபுறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்ன என்று கேட்டேன். மேலே 4ஆம் அதிகாரம் 2 நீங்கள் பார்க்கிறீர்கள், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன், அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே இவைகள் என்னவென்று கேட்டேன். என்னோட பேசின தூதன் மறுமொழியாக, இவைகள் என்ன என்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது கீழே அதுக்கு பதில் எங்கே கொடுக்கிறார் பாருங்கள். 14ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, அப்பொழுது அவர் இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவனுடைய சமூகத்திலே நிற்கிறவர்கள். எலியாவிடத்தில் கேட்கும்போது, தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற என் வார்த்தையின்படியே அன்றி மழை என்ன செய்யாது, பெய்வதில்லை என்று சொன்னார். இப்போ தேவனுடைய சமூகத்தில் நிற்பது என்றால் ஜெபம் பண்ணுகிறவர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதாவது
கிருபாசனம் திருச்சபை என்று ஒன்று இருக்கிறது. அதனுடைய ஃபவுண்டர், அதனுடைய நிறுவனர், அதனுடைய ஆரம்பம் அவர் மூலமாக தான். அவர் தான் அந்த சபை ஆரம்பித்தவர். அவர் ஒரு சமயத்தில் ஒரு பஸ்ஸில் போகிற சமயத்தில் அங்கே இறங்கணும்னு சொன்னாராம். இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இது எக்ஸ்பிரஸ் பஸ் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் நின்று விட்டது. அதுக்கு பிறகு யாரும் சொன்னாங்களே, இந்த சாமியாரை இறக்கி விடுங்க, இந்த பஸ்ஸு போகணுன்னாங்களாம். இந்த சாமியாரை இறக்கி விடுங்க போகணும்னு சொல்லலை, இந்த சாமியார் தான் இறக்கணும்னு சொன்னாரே, இப்போ இறக்கி விடுங்கன்னாங்களாம். இறக்கி விட்ட பிற்பாடு பஸ்ஸு போனது. கர்த்தர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ எலியாவை போல உள்ள பரிசுத்தவான்கள் இதுக்கு முன்பு இருந்திருக்கிறார்கள். பெரிய படிப்போ பட்டமோ டாக்டரேட் பட்டம் ஒன்றும் கிடையாது. வேதாகம கல்லூரியிலே அவர்கள் படித்தவர்கள் அல்ல. வேதாகம கல்லூரியில் படிக்கவில்லை, முட்டில் நின்று படித்தவர்கள். கர்த்தர் மகிமைப்படுத்த, ஹல்லேலூயா. முழங்காலிலே நின்று படித்தவர்கள். இன்றைக்கு நிலைமைகள்லாம் மாறிவிட்டது. ஒருவர் சொல்லுகிறார், அதாவது ஒரு குறிப்பிட்ட சபையை பற்றியும் இன்னும் வேறு 2 வகையாக பிரிக்கிறார். ஒரு சபை, அங்கே ஊழியத்துக்கு வருகிறவர்கள் வேதாகம கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற பெரிய பாஸ்டருக்கு கீழே இருந்து என்ன செய்யணும்? ஊழியம் செய்ய வேண்டும். அங்கே அந்த ஜெப வீட்டில் அவர்கள் உதவியாளர்களாக இருக்க வேண்டும். நான் அதே போல் ஒரு சபையில் கொஞ்ச நாட்கள் இருந்திருக்கிறேன். அந்த சபையில் நான் அசிஸ்டண்டாக இருக்கிற சமயத்தில் காலையில் 4 மணிக்கு எழும்பி என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே ட்ரம், அதாவது இந்த ட்ரம்னா கொட்டு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம், கொட்டடித்து பாடுவாங்க சில சபைகளில். அதுக்கு பேர் என்ன? கொட்டு தானே. ட்ரம்மு கொட்டு என்ன சொன்னாலும் சரிதான். அதை என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய வேலை என்ன, 4 மணிக்கு எழும்பி அதை அடிக்கணும். டம்ம 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 டம்மன்னு அடிக்கணும். அதை அடித்த உடனே என்னவென்று சொன்னால், அங்கே இங்கே இருக்கிற கூட உள்ள ஊழியக்காரர்கள் எல்லாரும் தூங்கி இருக்கிறவங்களாம் எழும்பி வந்து விடுவார்கள். அதுக்கு பிறகு காலையிலே பாட்டு ஆரம்பித்து முடியும் போது 7 மணி ஆகும். 4 மணிக்கு ஆரம்பித்தா 7 மணி வரையிலையும் அந்த ஜெப வீட்டில், அங்கே ஜெபத்தில் இருக்க வேண்டும். அதுதான் ஊழியக்காரர்கள் அன்றைக்கு உருவாக்கப்பட்ட விதமாக காலையிலே 4 மணியிலிருந்து அங்கே நோ எக்ஸ்கியூஸ். இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படியெல்லாம் 4 மணிக்கு எழும்பி கொட்டடிக்கவும் முடியாது, எதுவும் முடியாது, அடிக்க முடியாது. நம்ம அடித்து போடுவாங்க, சோத்திரம். இல்லைன்னா ஓடியே போயிடுவாங்க. ஆகவே நீ இருந்தால் போதும்ப்பா, நீ இருந்தால் போதும். நீ என்ன செய்ய வேண்டாம், 4 மணிக்கு எழும்ப வேண்டாம், 5 மணிக்கு எழும்ப வேண்டாம், 6 மணிக்கு எழும்ப வேண்டாம். நீ ஞாயிற்றுக்கிழமையில் உன் தலையை பார்த்தா போதும் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு காரியங்கள் தலைகளாய் மாறிவிட்டது. அப்புறம் அங்கே இருக்கிறவர் என்ன செய்யணும்னா, பெரிய பாஸ்டருக்கு அவருக்கு தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அவங்களுக்கு துணி துவைக்கிறது தேவைப்பட்டால் துணி துவைத்து கொடுக்க வேண்டும், அதை மடித்து வைக்க வேண்டும். இப்படி நிறைய வேலைகள். டாய்லெட் கழுவணும். நான் வேதாகம கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு டியூட்டி என்னென்னா டாய்லெட் கழுவுவது. தென்னாசிய வேதாகம கல்லூரியில் கொஞ்ச நாள் படித்த போது அதே போல் நான் அந்த ஃபெய்த்தோமில் இருக்கும் பொழுதும் நான் டாய்லெட் கழுவுற வேலை எனக்கு நான் செய்திருக்கிறேன். அருமையார்களே, இப்பொழுதெல்லாம் ஊழியத்துக்கு வருகிறதான ஆட்கெடுத்ததை சொல்லி பாருங்கள். ஐயோ, நான் யார் தெரியுமா, நான் பாஸ்ட் ஆகிட்டேன். ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சிட்டானாலும் அவன் பிஷப் ஆகிட்டான்னு அர்த்தம். அவனுக்குள்ளால் என்னன்னா அந்த பிஷப் ஆவி வந்துடுது. அந்த மாதிரி இன்றைக்கு நிலைமைகள் மாறிவிட்டது. என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்படிப்பட்டதான நிலைமைகளை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணோம். அந்த நாட்களில் அபிஷேகம் பெற்றதான வல்லமையான ஊழியர்களைப் போல இன்றைக்கும் எழும்ப வேண்டும் என்று திரும்ப விரும்புகிறீர்கள். அந்த சபையை குறித்து, எனக்கு அந்த ஸ்தாபனத்தை குறித்து கேள்விப்பட்டேன். நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனம் கூட கொஞ்சம் தேஞ்சிட்டு போகுது. ஆனால் அந்த ஸ்தாபனம் வளர்ந்து கொண்டே போகிறது. அது காரணம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்க இறங்கவே இல்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த பிரதிஷ்டை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பிரதிஷ்டை. இப்போ பிரதிஷ்டை ஜீவியம். அப்போ இந்த விதமாக உடை, நடைகள், பாவனைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள். ஊழியக்காரன் என்று சொன்னால் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து
அதுக்கு பிறகு ஒரு 10 வருஷம் அப்படியே அவர் என்ன செய்யணும், பணிவிடை செய்யணும். இது வேதத்தில் இருக்கிறதான முறை. வேதத்திலே அன்றைக்கு எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசா என்று சொல்லி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்த எலிசாவுக்கு இரட்டிப்பான வரத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ ஈஸியாக சில ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னு, அந்த சால்வை என் மேலே விழுதோ விழலையோ, ராத்திரி எலியா தூங்குகிற சமயத்தில் இந்த சால்வையை தூக்கிட்டு ஓடிடணும். அந்த சால்வையில் ஏதோ இருக்கு. ஆகவே இவரை இல்லைன்னா கொன்னுட்டு எடுத்துகிட்டு போயிடுவான். யார்? பெரிய பாஸ்டர். புதுசாக வர்றவன் என்ன செய்வான், ஆளை காலி பண்ணிட்டு தூக்கிட்டு போயிடுவான். எதை? சால்வையை. நீ அடங்கி இருந்து ஒழுங்கா பணிவிட செய்து தேவ சமூகத்தில் நிற்பது என்று சொன்னால் அதுதான். தேவ சமூகத்தில் நிற்பது என்று சொன்னால் ஓடி போகாமல் நிற்பது. பெரியவர் என்ன செய்வார், எலியா சில சமயத்தில் காதை முறுக்குவார். நினைக்கிற மாதிரி ஈஸியாக இல்லை. அந்த சபைகள்லாம் நீங்கள் மேடையில் வர முடியாது. மேடையில் வர முடியாது. ஒரு ஜெபம் பண்ண வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சாட்சி சொல்ல வாய்ப்பு கிடைக்காது. பல ஆண்டுகள் அங்கே அவங்க பிரதர், ரொம்ப வருஷமாக பிரதராக தான் இருக்கணும். அதுக்கு பிறகு என்னன்னு சொன்னால் அவர் சுவிசேஷகர், இல்லைன்னா ஒரு அடுத்த லெவலில் மூப்பர். அப்படி ஆகிறதுக்கு அவர் எப்படியும் ஒரு 30 வருஷம் ஆகிடும். மூப்பர் ஆகிறதுக்கு 30 வருஷம் ஆகிடும். முடி நரைச்சாத்தான் மூப்பன். கர்த்தரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. முடி நரைச்சவன் தான் மூப்பன். முடி நரைக்கிறது பிறகுதான் அவனுக்கு மூப்பர்ங்கிறது கிடைக்கும். அதுக்கு பிறகு என்னவென்றால் ஆர்டினேஷன் வாங்குகிற சமயத்தில் இவருக்கு எப்படியும் ஒரு 50 வயசு ஆகிடும். ஒரு 50 வயது ஆகிடும். 50 வயதில் அவர் பாஸ்டர் என்று அழைக்கப்படுகிறார். அருமையானவர்களே, இன்றைய நிலைமையை பாருங்க. இன்றைக்கு நம்முடைய நிலைமையை பாருங்க. சபைகளில் பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் பாருங்க, பெந்தேகோஸ்தே உலகத்தில் பாருங்க. ஒரு ரப்பர் ஸ்டாம்பை வாங்கிட்டு அவன் குத்திட்டான்னா அவன் பாஸ்டர் ஆகிட்டான். அவன் எங்கே ஒரு 10,000 கொடுத்து அவன் ஒரு பாஸ்டர் பட்டம் வாங்கி விடலாம், ஒரு டிகிரி வாங்கிடலாம். நம்ம வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்ட வேதம் சொல்கிறது. நம்ம என்ன செய்கிறோம், அவங்க எல்லாத்தையும் பார்த்து யார் வேணுமோ பாஸ்டர்னு கூப்பிட்டுடுறோம். இன்னைக்கு பாஸ்டர் அழைக்கப்பட்டு நாளைக்கு அவன் என்ன செய்யறான், பெட்டி கடை போட்டுட்டு போயிடுறான். எப்போ பாஸ்டர் ஆவான், எப்போ அவன் என்ன செய்வான், அப்புறம் பால் வியாபாரி ஆவான், ஒன்றும் தெரியாது. ஆகையினால இதற்கெல்லாம் ஒரு வேத வசனத்தின் அறிவு நமக்கு தேவை. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சர்வலோகத்தின் அபிஷேகத்தை, அந்த அவருடைய அபிஷேகம் பெற்றவர்கள் என்று அந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. சில ஆட்கள் ஓடி போகிறவர்கள் ஊழியத்துக்கு வருகிறதான நபர்கள் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் இருந்து அடங்கி இருந்து கற்றுக்கொள்ளணும். இவர்கள் மகா உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். வெள்ளை வங்கி அவங்களுக்கு எப்படி கிடைத்தது, வெண் வஸ்திரம் எப்படி கிடைத்தது, இரத்தத்தில் தோய்த்து வெளுத்தவர்கள். எந்த இரத்தத்தில்? ஆட்டுக்குட்டியான இரத்தத்தில் மாத்திரம், ஓ ரத்தத்திலேயே தோத்து வெளுத்திருக்கலாம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்களுடைய இரத்தமும் அவர்கள் சிந்தினவர்கள், உபத்திரவத்தினால் ரத்தம் சிந்தினவர்கள், வேர்வை சிந்தினவர்கள், அவளுக்கு தான் அபிஷேகம் இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. நீங்க ரத்தம் சிந்தாமல், நீங்கள் வேர்வை சிந்தாமல் கர்த்தருடைய ஊழியத்தில் நீங்க ரத்தம் சிந்தணும். எவ்வளவு நம்ம ரத்தம் சிந்துகிறோமோ, எவ்வளவு நம்ம வேர்வை சிந்துகிறோமோ, அதை பொறுத்து எவ்வளவு உழைக்க நீங்க என்ன செய்வீங்க, அபிஷேகத்தால் நிரம்புவீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. ஆண்டவருக்கு ட்ராக்ஸ் கொடுக்க அந்த அபிஷேகம் உங்க மேல வந்து இறங்கும். எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ண அபிஷேகம் இறங்கும். இன்னைக்கு அபிஷேகம் எனக்குள்ள நிரம்பி இருக்கிறது. காலையில விட சாயங்காலம் நிரம்பிடும். அப்புறம் திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா அப்படியே டவுன் ஆகி காரணம் வீட்டிலே இருந்தேன்னா அப்புறம் சனிக்கிழமை ஆகும்போது சீரோல இருக்கும். எழும்புறதுக்கே முடியாது, ஊழியமே நீ செய்ய முடியாது போல, நம்ம அவ்வளவுதான் அப்படி என்று நினைக்கிறது போல இருக்கும். நாளைக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுவேனோ அப்படி என்று பலவீனத்தோடு இருப்பேன்.
ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்டேஜில் வந்து நின்ன உடனே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த உடனே அபிஷேகம் இறங்குகிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்க ஆலயத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கும் பொழுது அபிஷேகம் உங்களை நிறைக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவா. ஆராதனை நேரத்துக்குள்ளே வந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அபிஷேகம் என்ன செய்கிறது? இறங்கு. நிற்கணும் முதல்ல, அப்புறம் உட்காரணும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதாவது நிற்கிறவர்கள் என்றால் ஆராதனை செய்கிற சமயத்தில் சொல்றது நிற்பது. உட்காரும் போது அபிஷேகம் இறங்கும், ஆனா முதல்ல நிற்கும் பொழுதுதான் அபிஷேகம் அதிகமாக இறங்குகிறது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. 2 கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் என் மேல இறங்கி வரணும். உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரணும். சவுல் மேல் இருந்த அபிஷேகம் அது என்ன செய்தது? அவனை விட்டு எடுபட்டு போயிற்று. அந்த விதமாக நீங்கள் உங்க உள்ளம் சரியில்லாமல் அவனுக்கு ஒரு விதமான ஸ்பிரிட்டு. ஆளெல்லாம் பெரிய ஆள் தான், ரொம்ப ஹைட்டாலாம் இருப்பான். ஆனா அவனுக்கு தாவீதை பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. தாவீதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு மாதிரி எரிச்சல், காய்மகாரம் பார்த்தான். எரிச்சல் அவனுக்குள்ள இருந்தது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா அவன் எரிச்சலாவே இருப்பான். அவனுக்குள்ளால என்னன்னா ஒரு ஆவி இருக்கும். சிரிக்கவே மாட்டாங்க சில ஆட்கள், பார்த்துருக்கீங்களா? சிரிக்கவே மாட்டான். அபிஷேகம் உனக்குள்ள நல்ல அபிஷேகம் இருந்தா உன் முகத்துல தெரியும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ ஐயா. சூரியனை போல பிரகாசம், சந்திரனை போல அழகு. அந்த ஒரு அனுபவம் இல்லாமல் உனக்குள்ளாலே ஒரு இருண்டதான ஒரு அனுபவம் இருக்கும் என்றால் உன் முகத்துல பிரகாசமே இல்லை. அபிஷேகம் வர வர உன் முகம் பிரகாசமா மாறணும். மோசே மேல் அபிஷேகம் அதிகமாக ஜனங்கள் முக்காடு போட்டுக்கொண்டார்கள் என்றால் அவனுடைய அந்த கோபத்தை பார்த்து பயப்படவில்லை. அவனுடைய அந்த அபிஷேகம் அவனுக்குள்ள இருந்ததை பார்த்து அவர்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வைத்து கொண்டார்கள். அதிகமாக அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரர்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர்கள், அவர்களை பார்க்குற சமயத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன செய்வோம்? மெயின்டைன் பண்ணுவோம். பாஸ்டர் ஜெயராஜ் அவர்களோடு கூட ஆரம்ப நாட்களில் அதிகமாக தொடர்பு இல்லாத போது சில ஆரம்பத்தில் ஒரு நாள் அவருடைய அறையிலே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்கள். அறையில் போனேன். அவர் தூங்கி கொண்டிருந்தார், தெரியவில்லை. நான் அங்கே அவரோடு கொஞ்ச நேரம் இருந்தேன். அந்த மாதிரி அவரோடு உட்கார்ந்துற சமயத்தில் ஒரு பயம், அசைகிறதுக்கும் பயம், உட்கார்றதுக்கும் பயம், என்ன பண்றதே தெரியல, அவர் என்ன நினைச்சுக்குவாரோ தெரியல அப்படிங்கிற ஒரு பயம். காலப்போக்கில் அதெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் அவர் ரொம்ப எவ்வளவு நெருக்கமானாலும் அவரை பற்றி ஒரு கண்ணியம், பயம் உண்டு. ஆகவே அபிஷேகம் நமக்குள்ள இருந்தால் பார்க்குற விசுவாசிக்கு ஒரு பயம் இருக்கும். கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ. என்ன பயம்? இவர் அடிச்சிருவாரு அப்படிங்கிற பயம் இல்லை. அவர்கிட்ட ஒன்றும் இல்லை, கத்தியும் இல்லை, கம்பம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த அபிஷேகம் இருக்கிற சமயத்தில் ஒரு கண்ணியமாக இருப்பாங்க. கர்த்தரை மகிமைப்படுத்தாலோ. அபிஷேகம் அந்த கண்ணியத்தில் வெளிப்படும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என்ன பாஸ்டர்னு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன ரெவரண்ட் கூப்பிட மாட்டேங்கிறாங்க, என்ன பிஷப் என்று கூப்பிட மாட்டாங்க, என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீ சொன்னா, இல்லைன்னா நீ விசுவாசி அப்படிங்கிற ஒரு மரியாதை எனக்கு என் வீட்டில் இல்லை அப்படின்னு நினைப்பீங்கன்னா உனக்கு அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் இருந்தால் நீ உன்னுடைய வார்த்தையினால் அன்றி மழை பெய்யவே பெய்யாது என்று சொல்லி எலியா சொன்னது போல உன் வார்த்தை இல்லாம அங்கே என்ன செய்யாது? ஒரு மிருகமும் காலும் கையும் அசைக்க முடியாதுன்னு யோசிப்பட்டி சொல்லியிருக்க இல்லையா? அந்த மாதிரி ஒன்றும் நடக்கவே நடக்காது. கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படி அபிஷேகம் உங்களுக்குள்ளால இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நின்றால், கர்த்தருக்காக நீங்கள் பாடுபட்டால், ரத்தம் சிந்தினால், வேர்வை சிந்தினால், நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்கிறார் பாஸ்டர். ஆகவே ஊழியத்துக்கு வந்தால் விசுவாசிகள் நீங்கள் வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வஸ்திரத்தை போட்டு அப்படியே சுளுக்கெல்லாம் போகாமல் அப்படியே உட்கார்ந்துருந்தா அபிஷேகம் வரும்னு நினைக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஃபீல்டுக்கு போகணும். இங்கே இருந்து நீங்கள் வர சமயத்தில் நல்ல வெள்ளை வஸ்திரம் நன்றாக உடுத்தி கொண்டு வாருங்கள். ஆனால் வெளியில் போகிற சமயத்தில் நல்லா உடுத்த வேண்டாம்னு சொல்லலை.
வஸ்திரம் அழுக்காகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபத்திரவத்தினாலே உங்களுடைய வஸ்திரங்கள், அதாவது நீங்க உழைக்கிற சமயத்தில் வஸ்திரம் என்ன செய்கிறது? அழுக்காகிறது போல உங்க வஸ்திரமெல்லாம் அழுக்காகட்டும், கொஞ்சம் வேர்வை வரட்டும். அப்படி போய் கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்து ஆத்துமாக்களை தேடும் பொழுது அடி கிடைக்கும், உதை கிடைக்கும், நிந்தை வரும், அவமானம் வரும், பரியாசம் வரும். இதெல்லாம் எவ்வளவு நீங்க அனுபவிக்கிறீங்களோ, கிடைக்கிறதோ, அதை பொறுத்து அபிஷேகமும் கூடிக்கொண்டே இருக்கும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இங்கே வாசித்த இந்த சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் என்ன சொல்லப்பட்டு அது கிளையோடு அது தொடர்பில் இருந்தது என்பதை குறித்து நீங்கள் என்ன செய்ய முடியும் என்றால் பார்க்க முடியும். அந்த கிளைகள் அந்த பொற்குழாய் வழியாய் தொங்கி பொன்னிறமான 12ஆம் வசனம், பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளும் ஆகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். சத்தமாக்க திருமயப்படுத்துவோமா? அப்போ என்ன? பொற்குழாய்களின் வழியாக தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்கள் இறங்க பண்ணுகிற ஒலிவ மரங்களின் 2 கிளைகள். அவை அந்த கனெக்ஷன் கிறிஸ்துவோடு கூட கனெக்ட் ஆக வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அவன் விக்கிரகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறானே என்று ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எப்ராயிமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. விக்கிரகத்தோடு இணைக்கப்பட்டவன். அது எப்போ விக்கிரகத்தோடு இணைக்கப்படுவோம்? உங்க வீட்டில் கல்யாணம் வரும்போது விக்கிரக ஆராதனை செய்கிற உங்க சொந்தக்காரர்களும் வந்து என்ன செய்வார்கள்? நேரத்தை பார்க்க சொல்வார்கள். நேரம், இந்த நேரத்தில் யமகண்டம் ராகு காலம் இருக்கு, அந்த நேரத்தில் அதை செய்யணும். இப்போ எல்லாம் யாரோ சொல்றாங்க, ஒரு குறிப்பிட்ட நாளில் 7 மாசமா இருந்தாலும் சரி, 8 மாசமா இருந்தாலும் குழந்தைய ஆப்ரேட் பண்ணி எடுத்துடணுமா, ஒரு நல்ல காலமா, நல்ல நேரமா, ஏதோ ஒரு முக்கியமான நேரம்னு சொல்றாங்க. இது ஒரு கோயில் திறப்பு விழா. ஆகவே இந்த விதத்தில் விக்கிரகங்களோடு இணைக்கப்படுகிறதான காரியங்கள் உங்களுக்கு திருமண சம்பந்தமான நேரங்களில் வரும், குழந்தை பிறப்பு நேரங்களில் வரும். அது மட்டுமல்ல, மரணம் வீட்டில் வருகிற சமயத்தில் மொட்டை அடிக்கணுமா வேண்டாமா, காது குத்தணுமா வேண்டாமா, இந்த மாதிரி, அதாவது சாவும்போது வருவான், அதுவரையிலும் வரவே மாட்டான். செத்த பிறகு வருவான். வந்து என்ன செய்வான்? அவனுடைய கலாச்சாரத்தையும் அவனுடைய பழக்கம் வழக்கம், அது செய்யணும் இது செய்யணும் என்று நிறைய சொல்லுவார்கள். அப்படி நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டு சொந்தக்காரர்கள் எனக்கு வேணும் அப்படின்னு போனீங்கன்னா அபிஷேகம் கட்டாயிடும். நீ விக்கிரகத்தோடு கூட இணைக்கப்படாமல் அபிஷேகத்தை கொடுக்கிற கிறிஸ்துவாகிய ஆண்டவரோடு உங்களுடைய இணைப்பு இருக்க வேண்டும். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அது பரமல்ல. கொஞ்ச நேரம் அங்கிருந்து எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே சொருவிக்கலாம்னா வராது, வேலை செய்யாது. அப்புறம் வேலை செய்யவே செய்யாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இழந்த அபிஷேகத்தை சவுல் என்ன செய்யவில்லை? திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. நீ அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு தேவ சமூகத்தை இருக்கணும். ஆராதனை நேரத்தில் வந்து தூங்குகிற வேலையை வச்சுக்காதுங்க. அது ஊழியக்காரங்களாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நபராக இருந்தாலும் சரி, எவ்வளவு நேரம் பிரசங்கத்தை கேட்க முடியுமோ கேட்கணும். தேவ சமூகத்தில் நீங்கள் சும்மாவே எவ்வளவு நேரம் இருக்க வாய்ப்பு கிடைக்குதோ அவ்வளோ நேரம். ஓடி போகிறீர்களே, ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், என் வீட்டை விட்டு என்ன செய்கிறீர்கள்? எவ்வளோ சீக்கிரமாக ஓடி போகிற, எவ்வளவு லேட்டாக வர்றது, எவ்வளோ சீக்கிரமாக ஓடி போகிறது. இதெல்லாம் இப்போ வந்திருக்கு, இப்போ ட்ரெண்டு. அந்த நாட்கள் அப்படி இல்லை. ஆராதனை என்று சொன்னால், நல்லா விசுவாசியாக இளைஞனாக இருக்கிற சமயத்தில் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னா நாங்கள் சொல்ல முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம். பெரும் கூட்டமெல்லாம் அங்கே வராது. இருக்கிறவர்கள்லாம் அன்றைக்கு இருந்தவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் வல்லமையானவர்களாய் மாறினார்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். அதே போல இரவெல்லாம் 6 மணிக்கு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறதான ஜெபம் அதிகாலையில் 5 மணிக்கு முடியும். இரவு ஜெபம் கஷ்டமாகத்தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாகத்தான் இருக்கும். நான் முறுமுறுத்து இருக்கிறேன். ஆனால் அவ்விதமாக கடினமான அனுபவத்துக்குள்ளே போனதனுடைய பலனைத்தான் இன்றைக்கு நான் அனுபவிக்கிறேன். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவார். உபவாச ஜெபம்னா அவங்க பாற்ற முடிச்சிட்டு இந்த காலங்கள்லாம் ஊழியக்காரங்க ஓடி போயிடுவாங்க. விசுவாசிகள் என்ன செய்வாங்க? அவங்க ஜெப குறிப்பை சொல்லி கொடுத்து ஜெபம் பண்ணி முடிச்சோன்னு ஓடி போயிடுவாங்க. அப்படி இல்லை. எவ்வளவு நேரம்
நீங்க உட்கார்ந்து நீங்க தேவ சமூகத்தில் இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில அபிஷேகம் இறங்கும் என்பதை விசுவாசிக்கிற மக்கள் கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. கவனமா இருங்க. அபிஷேகம் இல்லை என்றால், அபிஷேகத்தை இழந்து போனீர்கள் என்று சொன்னால், அபிஷேகத்தை இழந்த யூதாஸ், அபிஷேகத்தை இழந்தான சவுல், இப்படி இன்னும் அநேகரை குறித்து நாம பார்க்க முடியும். ஆகினாலே நீங்களும் நானும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷன், அப்புறம் விசுவாசிகளோடு உள்ளதான கனெக்ஷன். ஆண்டவரோடு உள்ள கனெக்ஷன் இருக்கணும், விசுவாசியோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். எனக்கு விசுவாசிக்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படி என்று சொன்னால் உனக்கு அந்த அபிஷேகம் என்ன செய்யாது, வரவே வராது. உடன் ஊழியர்களோடு ஊழியக்காரர்கள் ஒருத்தர் என்ன செய்யணும், கைக்குலுக்கி பேசக்கூடியதான அளவில் அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக வலது கையை கொடுத்தேன் என்று சொல்கிறான் பாருங்கள். வலது கையை கொடுத்தேன். பேதுருவும் பவுலுடைய அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு கொஞ்சம் இடையில கொஞ்சம் ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை? ஆஸ்தி சண்டை அல்ல. என்ன சண்டை? உபதேசத்தில் சண்டை வந்தது. கொஞ்சம் மாய்மாலம் பண்ணார் பேதுரு. ஆனால் பவுல் வைராக்கியமான ஆள். அவரை சத்தம் போட்டார், நீ பண்ணது சரியில்லை, கோபப்பட்டார். வலது கையை கொடுக்கிற ஒரு நேரத்தில் வலது கையை கொடுத்தார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துமா. முகத்தை திருப்பிட்டு எந்த விசுவாசி போறானோ, எந்த வீட்டில் கணவனும் மனைவிக்கிட்ட தொடர்பு இல்லாம இருக்கிறீர்களோ, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகம் வற்றி போகும் என்பது மட்டுமல்ல, அது இல்லாமலே போய்விடும், இல்லாமலே போய்விடும். நீ மாமியார் மருமகள் உனக்கு ஒரு தொடர்பு இல்லை, மாமியாரும் மருமகளும் சரியா பேசுறது இல்லை, நீ ஒரு அஞ்ஞானியை விட மோசமாக மருமகிட்ட நடந்து கொள்கிறாய் என்றால், மருமகள் ஒரு அஞ்ஞானியை விட மோசமாக நீ மாமியாரை நடத்துகிறாய் என்றால், உனக்குள்ளே அபிஷேகம் போகிறது மட்டுமில்லை, அசுத்தாவியே வந்து இறங்கும். அபிஷேகம் போகிறது இல்லை, அசுத்தாவி வந்து என்ன செய்யும், இறங்கும். பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எப்பவுமே சண்டை, சகித்து போக முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை, உனக்கு தொடர்பு இல்லை, அவங்க கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்? அவங்க பெந்தகோஸ்காரங்க. பெந்தகோஸ்காரன் நல்லா பேசணும், பேசணும், தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். தேவனோடும் மனுஷனோடும் ஐக்கியமா இருக்கிற சமயத்திலே அவர்கள் மீதான அபிஷேகம் அதிகம் அதிகமாக இறங்கும். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டங்க, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். ஆனாலும் அபிஷேகம் அது விலையேற பெற்றது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தாவீது என்ன செய்வான்டா, இசை அவன் விசை வாசிக்கும் பொழுது என்ன செய்யும், அசுத்தாவி என்ன செய்யும், ஓடுகிறது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ள போனாலே அசுத்தாவி அலறடிச்சுட்டு ஓடணும். ரோட்ல போகிற சமயத்திலேயே நிழல் பட்டு சுகமானார்களாம் அப்போஸ்தலர் காலத்தில். இன்றைக்கு நிழல், அதாவது அவனே அங்க வந்து 2 நாள் வீட்டில் தங்கி இருந்தாலும் 6 மாசம் தங்கி இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. விசிட்டிங்கு போகும்போது உங்க பிரசன்ஸ், நீங்க அங்க வீட்டுக்குள்ள போய் 10 நிமிஷம் இருந்தாலே அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது அந்தகாரங்கள் எல்லாம் ஓடி போக வேண்டும். அப்படிப்பட்ட அனுபவம் வர வேண்டும். எத்தனை விரும்புகிறீர்கள்? சத்தமா கர்த்தரை மகிமைப்படு. ஹல்லேலூயா. உயிர் முயற்சி, எழுப்புதல் எதையோ கதையை பேசி உளறிட்டு இருக்கிறாங்க. விக்கிரகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறான் இப்ராஹிம். நல்ல முதிர்ந்த ஊழியத்தை இருந்து உபதேசத்தை கற்றுக்கொண்டு என்ன செய்ய வேண்டும், அந்த பவுலை போல அந்தியோகியா பட்டணம் இருந்து தீர்க்கதரிசியாய் போதகராய் இருந்து கர்த்தருடைய ஆவியினாலே அனுப்பப்பட்டதான அந்த பவுலுக்கு உபதேசம் தெரிந்தது. 14 வருடங்கள் உட்கார்ந்து உபதேசத்தை கற்றுக்கொண்டான். ஊழியம் செய்யவில்லை. 14 வருடங்கள் அரபி தேசத்துக்கு போனேன், யாருக்கும் தெரியாது. அவன் போய் தனியாய் உட்கார்ந்து அவன் வேதத்தை படித்தான். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவான். எப்படி இந்த ரோமன் தர்மம், எப்படி எபேசியர், எப்படி இந்த கொலோசியர், எப்படி எபிரேயர் இதெல்லாம் வந்தது? அவன் அங்கே வனாந்தரத்து, அதாவது அரபி தேசத்தில் எங்க தனியா போய் உட்கார்ந்து என்ன செய்தான், வேதத்தை ஆராய்ந்தான், படித்தான், ஆண்டவருடைய அந்த காரியங்களை நன்றாக கற்றுக்கொண்டான். வேதத்தை அறியாத ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அந்த பண்டிகைகள் சொல்லப்பட்டிருக்கிற 7 பண்டிகைகள் அது கிறிஸ்துவை பற்றினது என்று கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவை பற்றினது. நிறைவேறிவிட்டவைகள் உண்டு, இன்னும் நிறைவேற போகிற சிலது இருக்கிறது.
நிறைவேற போகிறது கடைசி கூடார பண்டிகை, 1000 வருட அரசாட்சி, எக்கால பண்டிகை. இயேசுவின் வருகையில, அதாவது அவர் கடைசியில 7வது எக்கால, கடைசி எக்காலத்தை ஊதினான் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? எக்கால சத்தம் துணிக்கும். ஆகவே வருகையும் இயேசு முதல் வருகை, 2ஆம் வருகையை குறிக்கிற காரியங்கள். எக்கால பண்டிகை சொல்லியிருக்கு, கூடார பண்டிகை 1000 வருட அரசாட்சி, பஸ்கா பண்டிகை நாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற அனுபவம், பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று சொல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிற அனுபவம். கரங்களா சேர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த சேர்ப்பின் பண்டிகை என்று சொல்ற சமயத்தில் அது எதை குறிக்கிறது தெரியுமா? முதலாவது முதற்பலன், 2ஆம் பலன். முதற்பலன் ஒரு கதிர்கட்டு, 2 அப்பம். அது 23:10 23:17 சொல்லப்பட்டு நினைக்கிறேன். அப்பத்தின் ரகசியம், இந்த கதிர்கட்டின் ரகசியம். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் அவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறான். பூரண மணிகளாக இருக்கிறதான ஒரு கூட்டம் பரிசுத்தவான்களை ஆண்டவர் என்பவர் சேர்த்து கொள்ள போகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அதே விதம் முதற் பலன்களாக மறுபடியும் கர்த்தர் சேர்த்துக் கொள்வார். எப்ப தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியில உபத்திரவத்திலே மரித்தவர்கள், அதுதான் இங்க சொல்லப்பட்டு திரளான கூட்டமாக ஒரு கூட்டம், அப்பமாக்கப்பட்டவர்கள், மகா உபத்திரவத்தில் வந்தவர்கள், அக்கினிக்குள்ளே போடப்பட்டவர்கள், அப்பங்களாய் மாறின யூதன்ல ஒரு அப்பம். யூதர்கள் என்பது ஒரு அப்பம், புறஜாதிகள் என்கிறது ஒரு அப்பம். அன்றைக்கு உபத்திரவத்திலே தப்பிக்கு, அதாவது இரத்த சாட்சியை மறிக்க இரத்த சாட்சிகளின் கூட்டத்தில், அதுதான் அந்த அதிகாரத்தில் பார்க்குறீங்க. 1,44,000 ஒரு பங்கு, ஒரு கூட்டம். அதே போல திரளான ஜனங்கள், திரளான ஜனங்கள் சகல, அதாவது தேசத்தாலும் ஜாதியிலிருந்தும் வந்தவர்கள் என்று சொல்லி இருக்கிறது. இவர்கள் இஸ்ரவேலர் அல்ல, ஆனால் மேலே உள்ளவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு உட்பட்டவர்கள். கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 2 அப்பா. இப்படித்தாங்க வசனத்தை சொல்லணும், இப்படித்தான் என்ன செய்யணும்? வசனத்தை சொல்லணும். பட்டையை உரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வாது மரத்துடைய பட்டையை உரித்து போட்டான், பெருக்கம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பட்டையை உரிக்க தெரியாது. காரணம், சிலருக்கு காஞ்சி போனது இப்படி உரிப்பான். காஞ்சி போனதை உரிக்க முடியுமா? பச்சையைத்தான் உரிக்க முடியும். வாழ்க்கையில் என்னன்னா, நீ ட்ரை ஆயிட்டு, அதாவது அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் உங்களுக்கு பழமையாய் போய்விட்டது என்று சொன்னால் நிச்சயமாகவே என்ன செய்ய முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய வசனங்களை எடுத்து அறிந்து கொள்ள முடியாது. வசனத்தை, வேதத்தினுடைய காரியங்களை நீங்கள் உரிக்க 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 வந்து கொண்டே இருக்கும். எவ்வளவு நாளாக உரிச்சிட்டு இருக்கிறேன். பெருக்கம் அப்படின்னு பேச 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 பெருக்கத்தை பேசிக்கொண்டே இருக்கலாம், எண்ட்லெஸ்ஸாக பேசலாம். ஒவ்வொரு மாதத்திலையும் கர்த்தர் கொடுக்க வார்த்தைகளை பேச 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 அதை தியானிக்க 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 உரிக்க 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 வந்திருக்கு. ஆனால் அந்த பட்டைய அந்த மரத்தில் அவன் உரிச்சது அப்படி வராது. ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்கிற இந்த பட்டையை உரிச்சோன்னா அது வந்து கொண்டே இருக்கும். உரிக்க உரிக்க வெள்ளை தெரியும். கர்த்தர் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. சத்தமாக கர்த்தர் மகிமைப்படுத்துவோமா? அங்கும் எங்கும் ஓடுகிற வேலையை வச்சுக்காதுங்க. என்ன செய்வீங்க? உங்களை தேவனை விட்டு பிரித்து விக்கிரகத்தோடு கூட இணைத்து விடுவார்கள். தேவனை விட்டு பிரித்து உலகத்தோடு கூட இணைத்து விடுவார்கள். ஒரு ஊழியக்காரன் நிறைய பாட்டெல்லாம் பாடுவான். அவன் ஆடுறதையும் பாடுறதையும் அவனுடைய பாட்டுடைய டியூனையும் பார்த்தா எல்லாம் உலகமாக இருக்கும். சினிமா ராகங்கள். கால் அப்படியே வீசுறான், ஸ்டேஜில் ஷூ போட்டுக்கிட்டே வீசுறான். அதை பார்க்குறீங்களா? அந்த அலங்கோலத்தை அவன் உலகத்தோடு ஒருத்தன் இணைக்கிறான். ஒருத்தன் என்ன விக்கிரகத்தோடு என்ன செய்கிறான்? இணைக்கிறான். தமிழ்நாடு சீர்கட்டு போய் கிறிஸ்தவ உலகம் சீர்கட்டு போய் கிடக்கிறது. இதை நீங்கள் கட் பண்ணி என்ன செய்யுங்க? யூடியூப்பில் என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா சொல்ல அனுப்புங்க. ஜனங்கள் தெரியட்டும், அந்த ஆட்களை தெரியட்டும். கரங்களை வைத்து தேவசம ஜெபம். ஆண்டவரே, இப்படி ஜனங்கள் கெட்டு போறாங்களே, பாரத்தோடு பேசிட்டு இருக்கேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா ஏதோ லகுவாக இங்கே நம்ம இருந்து சம்பத்துகளையும் உலகத்தில் உள்ள சில நன்மைகளையும் பெற்று இம்மைக்குரிய காரியங்களை பெற்று இந்த உலகத்தோடு, அதாவது நம்ம மரித்து அதோடு கதை முடிந்து போகிறது அல்ல.
நாம் பரலோகத்தில் போய் சிங்காசனத்தில் அவருக்கு முன்பாக நாம் உட்காரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? அந்த ஒரு அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? அது அனுபவம் எத்தனை பேருக்கு வேணும்? அது வேணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வஸ்திரம் வெள்ளையாக இருக்கணும், தலைக்கு என்ன இருக்கணும்? அபிஷேகம் இருக்க வேண்டும். எந்த விதமான கரையோ திரையோ அது இருக்கவே கூடாது. அந்த ரட்சிப்பில் குறைபாடு இருக்கவே கூடாது. ஒரு சீரியல் பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஒரு கரை விழுந்துடும். ஒரு சினிமா முழுசும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக அழுக்காகிடும். திரும்ப 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 கரையாகி திரும்ப துவைச்சிட்டு வந்து சீக்கிரம் கிழிஞ்சு போயிடும். புரியுதா? ஆமாம், ஈஸியாக ஆண்டவர் ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி இருக்கிறாரு, அவரை போட்டு எடுத்துடலாம் ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அப்படின்னு சொல்லி கத்தாவை மன்னி மாண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. என்ன ஒரு வாஷிங் மிஷினா என்ன? அடிக்கடி நாங்கள்லாம் சிலதெல்லாம் துவைக்க மாட்டோம். அந்த போட்டிருக்கிறதெல்லாம் நான் அடிக்கடி துவைக்கிறது இல்லை. பத்திரமா போட்டு பத்திரமா கொண்டு போட்டுருவோம். அடிக்கடி துவைச்சோன்னு சொன்னால் கண்ட இடத்துல யூஸ் பண்ணி அழுக்காக்கிட்டு துவைச்சோன்னா கீறி போயிடும். எனக்கு நல்லது கிடைக்காது. சோத்திரம். ஆகவே நல்லபடி நல்ல ட்ரெஸ்ஸுகளை அதிகமாக போட்டு அழுக்குப்படுத்தி திரும்ப திரும்ப துவைக்கிறது இல்லை. இட்ஸ் எ வேல்யூபிள் ட்ரெஸ், காஸ்ட்லி ட்ரெஸ். காஞ்சிபுரம் போய்ட்டு நீங்கள் கண்ட இடத்துக்கு போட்டுட்டு கடைத்தெருக்கும் அங்கெங்கெல்லாம் போட்டு உட்காந்துட்டு அழுக்காக்கிட்டு டெய்லி துவைச்சிங்கன்னு எப்படி இருக்கும்? செய்யவே முடியாது. ரட்சிப்பு என்பதும் ரட்சிப்பின் வஸ்திரம் இட்ஸ் எ காஸ்ட்லி ஒன். அபிஷேகம் என்பது விலையேற பெற்றது. எத்தனை காத்துக்கொள்ள விரும்புகிறீங்க? தேவ சமூகத்தில் அப்படியே நீங்கள் எழுமி நிற்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் எழுமி நில்லுங்க. Oh hallelujah, glory to God, thank you Jesus. எல்லா கைகளை உயர்த்தி ஒப்பு கொடுக்கும்படி கேட்கிறேன். ஆண்டவரே, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். Hallelujah. எல்லாரும் 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 glory to God. Yes Jesus, hallelujah. Hallelujah. Glory to God. குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனேவும் கையில் களிமண்ணா உடைத்து என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறே உம் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தமாதா தருகிறே உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். எவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வரைந்திடும் உம் சித்தம்போ. உம் சேவைக்காக என்னை தருகிறேன். வரைந்திடும் உம் சித்தம்போ. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. உருவாக்குவே என்னை உருவாக்குவே. என்னை தருகிறேன்
உமக்காகவே நான் வாழ்கிறேன். வணங்கிடும் உம் சித்தமோ, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உம் சித்தம் செய்திடவே, உம் சத்தம் கேட்டிடவே, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே, உருவாக்குவே என்னை, உருவாக்குவே என்னை. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயர்வரை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயர்வரை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. உம் வருகையில் உம்மோடு நான் வந்திட என்னை மாற்றுமே. ஓய்வின்றி உம்மை பாட, ஓயாமல் உம்மை துதிக்க, ஓய்வின்றி உம்மை பாட, ஓயாமல் உம்மை துதிக்க, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உயர்வரை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். உயர்வரை உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். கரங்களை வைத்து ஆண்டு கோயவன் கையில ஒப்பு கொடுப்போமா? அவருடைய உடைத்து உருவாக்கட்டும். எவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரம் தேவ சமூகத்தில் இருப்போம். எத்தனை ஆராதனைகளை பங்கு பெற முடியுமோ அத்தனை ஆராதனைகளை பங்கு பெறுவோம். ஆராதனையில வந்து நம்ம தொடர்ந்து இருக்க வேண்டும். இடையிடையே நாம் அங்கும் எங்கும் போகக்கூடாது. ஜெபத்தில் தரித்து இருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாக ஜெபத்தில் தரித்திருக்க முடியுமோ அவ்வளவாய் தரித்திருக்க வேண்டும். எவ்வளவு அதிகமாய் வேதத்தை நாம் வாசிக்க முடியுமோ, வேதத்தோடு இணைக்கப்பட முடியுமோ அவ்வளவாய் வேதத்தோடு இணைக்கப்பட வேண்டும். அப்பொழுது அப்படி அபிஷேகம் நம்ம அதிகமாய் வந்து இறங்கி இருக்கோம். கரங்களை வைத்து தேவ சமூகம் நம்முடைய சமூகத்தில் நான் நிற்க வேண்டும் ஐயா. நம்முடைய சமூகத்தில் நான் உட்கார வேண்டும் ஆண்டவரே. ஓடி போகிறவனா இல்லை, நான் தரித்திருக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. நான் உலகத்தோடு அதிகமாய் நிற்கக்கூடாது, உலகத்தாரோடு அதிகமாய் நிற்கக்கூடாது, உலகத்தின் காரியங்களோடு அதிகமாய் உட்காரக்கூடாது ஆண்டவரே. இந்த உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் ஆண்டவரே, டிவி சினிமா இந்த காரியங்களை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமாய் உட்காரக்கூடாது. தேவையில்லாத காரியங்களை பேசுவதற்கு உட்காரக்கூடாது. கைகளை வைத்து எல்லா தேவ சமூகத்தில் ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எனக்கு இருக்கணும்.
அபிஷேகம் உங்கள் நிறைவா இருந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அவர் வருகையிலே ஆமென் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஆவியும் மணவாட்டியும் வா என்பானாக என்கிற ஒரு சத்தம் கேட்கும் பொழுது அபிஷேகம் பெற்றவர்களுக்குள்ளே அந்த சத்தம் கேட்கும். அபிஷேகம் பெற்றவர்கள் தான் வானத்தில் எழுந்தருளி போவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோட்டுக்கு நாம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு என்னென்றைக்கும் இருப்போம். அப்படி சிங்காசனத்துக்கும் போதாக இருப்போம். அவரை இரவும் பகலுமாய் சேவிக்கும் ஒரு பெரிய சிலாக்கியத்தை பரலோகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் வேணும்? ஓ ஹல்லேலூயா. விக்கிரகங்களோடு இணைந்திருந்தால் இன்றைக்கு அங்கிருந்து விடுபட வேண்டும். பொங்கல், ஆயுத பூஜை இதெல்லாம் செய்யும் தொழிலே தெய்வம் என்பது முன்னோர்களுக்கு படைப்பது, சூரியனுக்கு படைப்பது, இதெல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது. அதே போல மரண காலங்களில் விக்கிரகத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை செய்யக்கூடாது. திருமண காலங்கள் வரும் பொழுது நாள் பார்த்தல், நேர்பார்த்தல், அஞ்சனம் பார்க்கிறது, இன்னும் என்னென்ன காரியங்கள் அப்படிப்பட்ட அஞ்ஞான உலகத்திலிருந்து நீங்கள் கலாச்சாரத்தில் பின்பற்றிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்தால் விக்கிரகத்தோடு இணைக்கப்படுவீர்கள், தேவனிடத்தில் நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆராதனைகளை மட்டும் பொறுப்படுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கர்த்தா நாங்கள் கேட்டது போல தகப்பனே நாங்கள் பெருக வேண்டும். நாங்கள் உடைய திவ்ய சுபாவங்களை பெருகணும். உடைய சாயல்ல நாங்கள் மாற்றம் அடையணும். உடைய தன்மைகள் எங்களுடைய வாழ்க்கையில பெருக வேண்டும். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி உங்களுடைய சன்னிதானத்தில் உங்கள் சேர்வதற்கான தகுதி உள்ளவர்களாகி எங்களை மாற்றும்படி நாங்கள் கேட்கிறோம். இழந்து போன மகிமையை நாங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும், உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். கர்த்தாவே, இந்த வசனத்தை ஒருவர் மறந்து விடாதபடி கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களாக, வழிநடத்தப்படுவார்களாக, ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா தீமைகளுக்கும் விலகி காத்துக்கொள்ள வேணும். எல்லா துன்பங்களுக்கும் விலகி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஓ பாவ சோதனைகளை விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ள முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்து அனுப்புவோம், ஆசீர்வதித்து அனுப்புங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதான பாதுகாவலும் நம்மளுடைய சகல பரிசுத்தவான்களுடைய இனிவரை நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.